சார் சிபிஐ மூலமாக விஜயை வளைக்க பாஜக ட்ரை பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்கன்றீங்களா? காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நிச்சயம் அரசியல் தானேங்க இது. சிபிஐ விசாரணை 3 நாளாக நடந்தது. ஏங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா? உங்கள் பஸ்ஸு எவ்வளோ அகலம்? பஸ்ஸில் ஏதாவது வீடியோ போட்டு பார்த்துட்டு வந்தீங்களா? நான் பாட்டு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்களே புஷி, விஜய்க்கு தெரியாமல் 2 பங்களா வாங்கிக்கிறீங்களா? அதுனாது என்ன சார் புது கதையாக இருக்குது? ஏங்க அப்படி தாங்க கேட்பாங்க. நமக்கு தெரியாத பல கதைகள் அவங்கள்ட்ட இருக்கும். ஆமாம் ஆமாம். இன்கம் டேக்ஸு, ஐபி, அமலாக்கத்துறை, இந்த மாதிரி பல இது எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, ஃபுல் டீட்டெயில் எடுத்துருவாங்க. இவர் வேணால் அது விஜய்க்கு தெரியாமல் பண்ணியிருப்பார். அண்ணன் அப்படின்னு விஜய்கிட்ட போய் நிற்பார், 2 பங்களா வாங்கியிருப்பார். அப்போ அதை எடுத்து போடுவாங்க. இதுன்னா அப்புறம் அதுக்கு என்ன செலவு பண்ணீங்களா? அதை வச்சுனா அந்த கூட்டம் நடத்துனீங்களா? அது செலவு எப்படி? இந்த செலவு எப்படி? இதுடைய இன்கம் சோர்ஸ்ன்னா அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி போனீங்களே, வெளிநாட்டுக்கு தினமுறை போயிருக்கீங்களே, இவங்களாம் சந்திச்சிங்களே, எல்லாருக்குமே அந்த கேள்விகள். ஓகே, நீங்கள் ஒரு போலீஸ் விசாரணைக்கு போனாலே அவங்கள என்ன அது சம்மந்தமாக கேட்குறாங்க, வேறு விஷயம் கேட்குறாங்களா? அது ஒரு வகையான ஒரு மன உளைச்சலை உருவாக்குறது. சேம் அதே தான் இது என்ன இப்படி இப்படின்னா அப்படின்னா நீங்கள் அவங்க தைரியம் கீரம் எல்லாம் இறங்கணும். அப்புறம் முதலாளி என்ன செய்யணும் சொல்லுங்கன்னுவாங்க. அவங்க நைனாட்ட சொல்லு, தனியாக நின்றுன்னா வேலைக்கு ஆக மாட்டேன், இங்கே வர சொல்லு, 40 சீட்டு கொடுப்போம், நல்லா இருக்கலாம். இந்த காலா படத்தில் ரஜினியை கூட்டு போய் விசாரிப்பாங்க தெரியுமா? ஹரிதாதாவே பகச்சிக்காத, ஹரிதாதாட்டின்னு சொன்னே வச்சுக்க, நான் உனக்கு நல்லதெல்லாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். குமார் யார் அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. ஆனால் அடித்த உடனே உள்ளே இருந்து வருவார்ல ஹரிதாதா, ஆவோ ஹரிதாதா அப்படின்னு வர, அந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். நமக்கு இது விசாரணை மாதிரி தெரியலாம். அது இவர்கள் தான் சொல்லணும், நாங்கள் சிறப்பாக பதிலளித்தோம். ஆனால் இவங்க வெளியில் வரும்போது வெளிரிய முகங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லா அரசியலும் நடந்து தானே. கீழே ரேடியோ நடத்திட்டு மேலே கூட்டணி பற்றி மேலே ரைடா, கீழே இதுவா என்னன்னு மறந்து போச்சு. இல்லை மேலே ரைடு சார், கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. அறிவாலயம் கீழே இல்லை. அப்போ காங்கிரஸே அப்படி பண்ணியிருக்காங்க. அது கலைஞர் டிவியில் ரைடு, கீழே பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததில்ல. அந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா நீ தான் வந்த ரவுடி பையன், தெருவில் போவான் வருவான், 4 பேர் அடிப்பான், அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும். இந்த இவர் படம் வந்துச்சு, வெற்றிவாரன் படம், தனுஷ் நடிச்சது ஆடுகளம். அது மாதிரி அந்த பொண்ணு வெள்ளையாகுது, இவன் அப்படி தெரிஞ்சுன்னு பார்த்துன்னு இருப்பான். அந்த பொண்ணு அவன்கிட்ட உதவி போய் கேட்டோன்னே 2 பேரும் காதல் ஆகிடும்ல. அந்த மாதிரி கரூர் சம்பவம் வந்தோன்னா நீங்கள் பிஜேபிகிட்ட போய் உதவி கேட்டீங்க. ஆடுகளம் தனுஷ்கிட்ட போய் ஹீரோயின் கேட்குது, ஆயிடுச்சா. அப்புறம் திடீர்னு நான் உன்னை பார்க்க மாட்டேன் போ அப்படின்னா விட்டுருவானா? சும்மா இருந்த என்ன நீ தானே கூப்பிட்ட, ஐ லவ் யூலாம் சொன்ன, பார்த்துலாம் சிரிச்சா, இப்போ என்ன முடியாதுன்ற அப்படின்னு கேட்கவே மாட்டாங்களா? சார் விஜய்க்கு சம்மன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். அது எப்படி வராமல் போகும்? அவர் தானே ஏ1ன்னா அந்த ஏ1 சொல்லல, கதாநாயகன் அவர் தானே. அந்த இதுக்கு கரூர் சம்பவத்துடைய கதாநாயகன் அவர் தானே.